அம்மை நோய் வந்து இப்போ வந்து பரவலாக இருக்குது. அம்மை நோய் வந்து பரவலாக இருக்கிறதுனால அது கட்டுப்படுத்துறதுக்கும் மக்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்தும் மருத்துவ மருந்துகளுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றியும் அந்த மருந்துகளை உட்கொள்வது சம்பந்தமாக விழிப்புணர்வு சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதுக்கான விழிப்புணர்வு வாசகங்கள், அந்த சுவரொட்டிகள், இந்த பேனர்கள் வந்து அங்கங்கே நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள், பிஹெச் பிரைமரி சென்டரு, அரசு மருத்துவமனை, மக்கள் கூட இடங்கள், பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் வந்து வைக்கவும் இங்கே வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது பட்ஜெட்டில் வந்து சுகாதாரத்துறைக்கு வந்து எண்ணற்ற திட்டங்களை வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மாமன்றத்துக்கும் நன்றியை இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பிரச்சனைகள் மட்டுமே இங்கே பேசப்பட்டது இல்லாமல் மருத்துவத்துக்கு தேவையான அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரவும், அரசு மருத்துவமனையில் வந்து காம்பவுண்ட் சுவர் வந்து இடிக்கப்பட்டு 2 மாதம் ஆகிருக்கு. அதனால் அங்கே உள்ளே இருக்க உள்நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு அது பிரச்சனை, சமூக விரோதிகள் வந்து உள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு விவாதிக்கப்பட்டது. அது மாவட்ட நிர்வாகம் இல்லை சம்பந்தப்பட்ட ஐவேஸ் துறையை வந்து உடனடியாக அந்த காம்பவுண்ட் சுவரை வந்து அமைப்பதற்கு வலியுறுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்கவும் இங்கே விவாதிக்கப்பட்டது. வருமுன் காப்பும் நடவடிக்கைகளை பற்றி இங்கே விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கமிஷனர், சிஹெச்ஓ, மாமன்ற உறுப்பினர்கள், அதாவது நிலைக்குழுவுடைய உறுப்பினர்கள், அனைத்து மருத்துவர்கள், நகர்ப்புற நல்வாழ்வு மையத்துடைய மருத்துவர்கள், மாநகராட்சியுடைய சுகாதாரத்துடைய அலுவலர்கள், பணியாளர்கள் வந்து கலந்து கொண்டாங்க. இந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டதிலே வந்து முக்கியமானது வந்து ஓசூர் அரசு மருத்துவமனையில் உள்நோயாளிகளுடைய உறவினர்கள் தங்குவதற்கு ஒரு அறை இருக்கிறது. அந்த அறையை வந்து மாநகராட்சி தான் நிர்வகிக்கிறோம். அந்த அறையில் வந்து அந்த படுக்கை வசதி, அனைத்து வசதிகளும் செய்து இந்த ஏழை எளிய மக்கள், நோயாளிகளுடைய உறவினர்கள் வந்து தங்குவதற்கு குறைந்தது 3 நாள் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அது வந்து இன்னும் மாநகராட்சி வந்து ஒப்படைக்கல. அது வந்து வேறு பர்பஸ்க்காக பயன்படுத்திருக்காங்க, வேறு பயன்பாட்டுக்கு அது வந்து பயன்பாட்டில் உள்ளது. கொரோனாக்கு அடுத்தது அது வந்து என்ன நோக்கத்திற்காக அந்த கட்டணம் கட்டப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லை. அது சம்பந்தமாக ஆணையாளருக்கும் சிஹெச்ஓவுக்கும் சொல்லியிருக்கிறோம். உடனடியாக அது எந்த அடிப்படையில் மருத்துவமனை நிர்வாகத்துக்கு வந்து மாநகராட்சி ஒப்படைக்கப்பட்டது, அதனுடைய விவரம் கேட்கப்பட்டுள்ளது. அப்படி இருப்பினும் அது என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்ட கட்டிடமோ அது உடனடியாக அமுல்படுத்த வேண்டும், பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவெடுக்கும். விரைவிலே உள்நோயாளியுடைய உறவினர்கள் அந்த கட்டிடத்தில் தங்குவதற்கான உள்கட்டமைப்புகளை, படுக்கை வசதி, அனைத்து வசதிகளும் கண்டிப்பாக செய்யப்படும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நாய் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. வந்து ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணது போதவில்லை. மீண்டும் அதனுடைய நடவடிக்கை தொடரணும். அதுக்கான கட்டிட வசதிகளை செய்யறதுக்கான ஆயத்த பணிகளை செய்யப்பட்டிருக்காங்க. பொது கழிப்பிடங்கள் வந்து இன்னும் சிறப்பாக ஏற்பாடு படுத்தணும். இப்போ ஓசூர் பேருந்து நிலையத்தில் வந்து ஒரு டாய்லெட் வந்து அதுக்கான உட்கட்டமைப்புகள் வந்து பழுது பார்க்குற பணிகள் நடக்குது. அதையும் வேகப்படுத்தணும்னு பேசியிருக்கோம். இப்போ பிளாஸ்டிக் பெரிய பிரச்சனை. ஓசூரில் வந்து பிளாஸ்டிக் அதிக அளவில் எல்லா ஹோட்டலும் பிளாஸ்டிக்கில் வந்து டீ கொடுக்குறது, பிளாஸ்டிக் கவரில் டீ கொண்டு போகுது, பேப்பர் கப்பு, பிளாஸ்டிக் கப்பெல்லாம் வந்து எல்லா டீ கடையிலும் எல்லா உணவுகளையும் பயன்படுத்துகிறாங்க. அது வந்து திரும்பி போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த பயன்பாட்டை வந்து தடுக்கணும். பல்காக இருக்குது எல்லா இடத்துலையும். பார்த்தீங்களா, பல இடங்களில் வந்து பல குடோன்கள் வச்சு இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை கண்டறிஞ்சு அந்த பல்காக இருக்கிற அந்த குடோன்களை வந்து பறிமுதல் பண்ணணும்னு சொல்லி இங்கே முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் பல வந்து இங்கே அம்மை நோய் வந்து இப்போ வந்து பரவலாக இருக்குது. அம்மை நோய் வந்து பரவலாக இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்கும் மக்கள் வந்து மருத்துவமனைக்கு வந்தும் மருத்துவ மருந்துகளுடைய அந்த வழிமுறைகளை பின்பற்றி அந்த மருந்துகளை உட்கொள்வது சம்பந்தமாக விழிப்புணர்வு சம்பந்தமான நடவடிக்கைகளை வந்து மாநகராட்சி சுகாதாரத்துறை வந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதுக்கான விழிப்புணர்வு வாசகங்கள், அந்த சுவரொட்டிகள், இந்த பேனர்கள் வந்து அங்கங்கே நகர்ப்புற நல்வாழ்வு மையங்கள், பிஹெச் பிரைமரி சென்டரு, அரசு மருத்துவமனை, மக்கள் கூட இடங்கள், பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் வந்து வைக்கவும் இங்கே வந்து அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற மக்களுடைய பிரச்சனைகளுக்காக இந்த கூட்டத்தில் வந்து விவாதிக்கப்பட்டது. பட்ஜெட்டில் வந்து சுகாதாரத்துறைக்கு வந்து எண்ணற்ற திட்டங்கள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு வந்து வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் மாமன்றத்துக்கும் நன்றியை இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பிரச்சனைகள் மட்டுமே இங்கே பேசப்பட்டது இல்லாமல் மருத்துவத்துக்கு தேவையான அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தரவும், அரசு மருத்துவமனையில் வந்து காம்பவுண்ட் சுவர் வந்து இடிக்கப்பட்டு 2 மாதம் ஆகிருக்கு. அதனால் அங்கே உள்ள இருக்க உள்நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்ட ஒழுங்கு அது பிரச்சனை, சமூக விரோதிகள் வந்து உள்ள நுழையத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு விவாதிக்கப்பட்டது. அது மாவட்ட நிர்வாகம் இல்லை சம்பந்தப்பட்ட ஐவேஸ் துறையை வந்து உடனடியாக அந்த காம்பவுண்ட் சுவரை வந்து அமைப்பதற்கு வலியுறுத்தி அதுக்கான நடவடிக்கை எடுக்கவும் இங்கே விவாதிக்கப்பட்டது.